சூப்பர் சிங்கர் சீசன் 10ஓட இந்த டாப் 10 செலிப்ரேஷன்ல எங்களுக்கு ஃபுல் பெருமையுடன் நாங்க வந்து இன்னொரு அமேசிங்கான விஷயத்தை நாங்க கொண்டாட போறோம். and it is 10 years of Sean Roldan. ஓகே, ஸோ இந்த ஒரு தருணத்தில் நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ரோ பற்றி ஒரு அழகான ஏவி நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓவர் டு ஏவி ப்ளீஸ். இசை இயற்கையின் மொழி. அந்த இயற்கையின் மொழியில் தனக்கென புது வழியில் தலைக்கோதும் இளங்காற்றாய் இதயம் தொடும் இசை இளவரசர் ஷான் ரால்டன். தமிழில் சமூகம், அரசியல், ஆன்மீகம் சார்ந்து சுமார் 48க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதிய மாபெரும் எழுத்தாளர் திரு சாண்டில்யனிற்கு பெருமை சேர்க்கும் பேரப்பிள்ளை. தாத்தா மீது கொண்ட பாசத்தால் ராகவேந்திர ராஜாராவ் என்ற தனது பெயரை ஷான் ரோல்டன் என மாற்றிய தங்கப்பிள்ளை. இருக்கிற ஒரு பெரிய ஐடென்டிட்டி வந்து பேர் தான், அட்ரஸ் கூட இல்லை. ஸோ அந்த பேரை மாற்றினா வந்து நம்மளோட தேடல் மாறும் அப்படிங்கிறது என்னோட பிலீஃப். ஸோ அதே மாதிரி என் தேடல் மாறிச்சு. 27 வயது இளைஞராக வாயை மூடி பேசவும் திரைப்படத்திலிருந்து இன்று வரை இவர் இசை காதலை புதுவிதமாக பேசி வருகிறது. மெஹந்தி சர்க்கஸில் மொழிகளை கடந்த காதலை இவர் இசை பேசியது. பவர் பாண்டியில் பருவங்களை கடந்த காதலை இவர் இசை பேசியது. ஜெய் பீமில் செங்கேணிக்காக சந்துரு சட்டங்களால் பேசினார். இவர் இசை சப்தங்களால் பேசியது. இப்படி வார்த்தைகளால் விவரிக்க முடியாத காதலை, கோபத்தை, ஆதங்கத்தை, புரட்சியை இசையால் பேசும் இந்த இசையமைப்பாளர் சினிமாவில் தன் கனவுகளோடு சேர்த்து மற்றவர்கள் கனவையும் நிஜமாக்கி வருகிறார். நமது சூப்பர் சிங்கர்ஸ் பலர் தமிழில் முன்னணி பாடகராக வளர்ந்ததற்கு பின்னணியில் இவர் இருக்கிறார். இதயம் கேட்கும் ஆறுதலுக்கு, அது தேடும் ஊக்கத்திற்கு, அதன் ஏக்கத்திற்கு தன் இசையால், தன் குரலால், தன் எழுத்தால் தோழமையோடு தோள் கொடுக்கும் இந்த இசை இளவரசரின் 10 ஆண்டு வெற்றி பயணத்தை பெருமையோடு கொண்டாடுகிறது உங்கள் சூப்பர் சிங்கர். Ladies and gentlemen, make some noise for the sensational music director Sean Roldan அவர்கள். Please மேடைக்கு வாங்க சார். எந்த ஒரு இமோஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபீலிங்காக இருக்கட்டும், இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்படியே ஹார்ட்டில் உட்காந்து ஒரு இடம் பிடிச்சி வச்சிட்டிங்க சார். அண்ட் 10 years and many more to come. அப்படியே இந்த ஜேர்னி இப்படி இது பார்க்கும் போது எப்படி ஃபீல் ஆகுது? 10 வருஷம் முன்னாடி இருந்த எங்கிட்ட இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தா நம்பியிருக்க மாட்டேன். கண்டிப்பாக நம்பியிருக்க மாட்டேன். சூப்பராக இருக்குது. அந்த ஏவி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. முதல்ல அந்த ஏவி பண்ண டீமுக்கு என்னோட நன்றி. நான் எழுதினது, என்னோட ஆக்ஷன்ஸ், நான் பாடினது, நான் இசையமைச்சது, அது பின்னாடி இருக்கிற நோக்கத்தை ரொம்ப சரியாக கண்டுபிடிச்சி ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமாக அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மியூசிக்குள்ளே வந்தது வந்து ஆக்சுவலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இல்லை. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிற விஷயம் என்னென்னா, அதாவது குரலே இல்லாதவங்களுக்கு ஒரு குரலாக நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். புதிய முயற்சிகள், அதாவது முண்டாசுப்பட்டி படத்தில் மியூசிக் ரொம்ப புதுசாக இருந்ததுன்னு எல்லாருமே சொன்னாங்க. நம்ம ஊரில் இருக்கிற ஆல்ரெடி உண்மையாக ஒரு மியூசிக் இருக்குது, அதுவும் அந்த வேர்ல்டு மியூசிக்கும் சேர்த்து ஒன்று பண்ணணும் அண்ட் ஒரு புது வாய்ஸ் கிரியேட் பண்ணணும் மியூசிக்கில் அப்படின்னு. எந்த விதமான ஒரு பேக்ரவுண்டோ இல்லை எந்த விதமான ஒரு சிபாரிசோ இல்லாமல் இந்த திரையுலகம், தமிழ் திரையுலகத்துக்கு தான் நான் என்னோட நன்றியை சொல்லணும். ஏன்னா இந்த ஊரில் நீங்கள் நிஜமாக ஒரு முயற்சி பண்ணுறீங்க, ஒரு டேலண்ட் இருக்குன்னு உங்களை கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சி இயங்க வைப்பாங்க. ஸோ என்னை இவ்வளோ வருஷம் இயங்க வச்ச இந்த இசை உலகத்துக்கு என்னை சப்போர்ட் பண்ண முக்கியமான சில இயக்குனர்கள், ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட ரொம்ப சாதிச்சவங்கலாம் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சாதனையே கிடையாது. இந்த செட்டுக்கு வந்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். எஸ்பெஷலி மனோ சார், அனுக்கா, சுஜாதா மேம், இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு சகாப்தமே பார்த்துருக்காங்க. ஸோ 10 வருஷம்ன்றது போயிடுச்சான்ற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் இங்கே நிற்கிறதுக்காக நிறைய பேரும் பின்னாடியிலேருந்து உழைச்சிருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இன்னைக்கு நம்ம கிட்ட இப்படிப்பட்ட ஒரு ஷான் ரால்டனை கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுலேருந்து ஒரு சில பேரை வந்து இன்னைக்கு நாங்கள் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கூப்பிடணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எஸ், அதாவது உங்களுடைய முதல் படத்துடைய முதல் சிடியை வாங்கின திங்க் மியூசிக்ல இருந்து மிஸ்டர் சந்தோஷ் அவர்களை வந்து ஒரு பெரிய கைதட்டல வெல்கம் பண்றோம்.
அண்ட் லிரிசிஸ்ட் மோகன் ராஜா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். Welcome to Super Singer. madam, thank you. We're celebrating 10 years of Sean Roldan. முதல்ல நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப நன்றி. குட் நைட்டில் வந்த நாங்காளி பாட்டிலேருந்து எங்களுடைய பெரிய வெற்றி பயணம் தொடங்குச்சு. முதல்ல வந்து ஷான் ஐயா வந்து சொல்லணும்னா ஒரு சுச்சுவேஷனுக்கு ரொம்ப உண்மையாக இருப்பார். அந்த பாட்டுக்கு வந்து அந்த சுச்சுவேஷனை வந்து நியாயப்படுத்துவார். நம்ம எழுதிட்டு போன வரிகளையே அங்கே ஒரு அறுவை சிகிச்சை மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயம் பண்ணுவார். ரொம்ப எனக்கு அது பிடிக்கும். நான் ஒரு 15 வருஷம் ஆச்சு இண்டஸ்ட்ரிக்கு வந்து. டேவிட்ல அனிருத்தோட அவர்களுடைய கனவேக்கு அப்புறம் எனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்தது லவ்வரில் வந்த உசுர உருவி. எனக்கு அதுக்கு ஈக்குவலான பாடல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஷான் ரோல்டன் ஐயாவோட சேர்ந்து மோகன்ராஜன் பேர் வந்து இப்போ தனியாக தெரியுதுன்னா அது தலைவரோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான். ரொம்ப நன்றி. இந்த ஒரு ஜென்ரேஷனோட ஒரு வாலிசரா அவர் ஆகணுன்றதான் என்னுடைய ரொம்ப நன்றி என்னுடைய ஆசை. Thank you sir. Thank you so much for joining us sir. சந்தோஷ் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து போன மாதம் தான் வந்து நான் வந்து ஷேர் பண்ணேன் 10 இயர்ஸ் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ஸோ இவர் வந்து அவருடைய முதல் படம் வாய மூடி பேசவும் படத்தோடைய ஆடியோ சிடி மாஸ்டரை வந்து எங்கள் ஆஃபீஸ் எடுத்து வந்து கொடுக்குறாரு. அப்போ வந்து இது ஒரு மெமரியாக இருக்கட்டும், நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபோட்டோ எடுத்தோம். அதை வந்து போட்டோம். 10 வருஷம் வந்து போனதே தெரியல, அப்படியே ரொம்ப வேகமாக போயிடுச்சு. அது அந்த மெமரியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ வந்து அவர் கொடுத்த மாஸ்டர் அப்படியே அது சிடியாக நாங்கள் ரிலீஸ் பண்ணதை சரி ஒரு மெமரியாக கொண்டு வரலாமே. அதாவது சந்தோஷ் நாராயணன், நான் பிரதீப், நாங்கள் பண்ணுற இசை கொஞ்சம் வேறுபட்ட இசையாக இருந்தது. அண்ட் அதை கணிக்கிறதும் கஷ்டம். சக்ஸஸாக இருக்குமா என்னன்னு தெரியாது. நிறைய ஒரு புது ஸ்டைல்ஸ் ஆஃப் காம்போசிஷன்ஸை வந்து அதை அங்கீகரித்து அதை ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அவ்வளோ வேலை பண்ணி, இன்ஃபேக்ட் மெஹந்தி சர்க்கஸில் அந்த கோடியருவி பாட்டு வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னா வந்து அதுக்கு முக்கியமான காரணம் வந்து சந்தோஷ் தான். 2 பேருக்குமே ரொம்ப நன்றி வந்தது. Thank you sir. Thank you so much for joining us. ரொம்ப thank you.